ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம லீஸ்ட் கில்லி ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அண்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் யாரெல்லாம் பழைய வீடியோலேருந்து பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபிஷ் பரிச்சயமான ஃபிஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம டாப் 10 லைபர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மீனை சேர்த்துருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் லைபர் கைஸ். குட்டி போடுற மீன், வேர்ல்டு ஸ்மாலஸ்ட்டு குட்டி போடுற மீன்னா அது இதுதான். ஸோ கப்பி மாலின்னு தெரிஞ்சிருந்தவங்களுக்கு புதுசாக ஒரு மீன் தெரிஞ்சிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த மீனை பற்றி ஒரு கேர் வீடியோவை பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல இந்த மீனோட நேட்டிவை பார்த்துடலாம். ஸோ நேட்டிவ் பார்த்துக்கிட்டிங்கனாலே நார்த் அமெரிக்கா தான். ஸோ நார்த் அமெரிக்காவில் இந்த மீன் காணக்கூடிய மீன் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மீன் பார்த்திங்கன்னா பிளாக்கிஷ் வாட்டரில் கூட பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இதை வச்சு வளர்க்கலாம். ஸோ இந்த மீனை நீங்கள் 1 to 2 feet டேங்க்குள்ளேயே வச்சு வளர்த்திடலாம். ஸோ ஏன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட 1 inches வரைக்கும் தான் கேப்டிவிட்டியில் வளரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே மெயில் இதோட குட்டியாக தான் இருக்கும். ஃபீமேல் தான் அதில் பெருசு. ஃபீமேலே பார்த்தீங்கன்னா 1.2 இல்லை 1 inches வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா அதோட குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது பெருசாக பார்க்க கலர்லாம் அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி எந்த விதமான கெத்து லுக்கும் கிடையாது. இதோட லுக்கு இல்லை, இந்த மீனில் இருக்கிற கெத்தேனா இதோட க்யூட்னஸ் தான். அதுவும் இல்லாமல் இத்தனோண்டு லைபராக இருக்கிறதுனால தான் இந்த மீன் கெத்தாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குட்டியாகவும் இருக்கிறனாலையும் சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மீனை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டி தான். ஸோ இது இவ்வளோ சின்னதாக இருக்கிறனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளான்டட் டேங்க் ஃபிஷ் தேடுறீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பிளான்டட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்களை ஆட் பண்ண ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்க இந்த மீனை சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த மீன் குட்டி வர போடும். ஸோ அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மீன் அவங்க வளர்க்கும் போது பிளான்டட் டேங்கில் இதை வச்சு குட்டி போடுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே சாயில் சப்ஸ்ட்ரேட்டோ சாண்டோ அந்த மாதிரி கிரேவலோ என்னன்னா போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க்கில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெவி பிளான்ட்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய ஃபாக்ஸ்டெயிலாச்சும் ஆட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா இதுங்க குட்டி போடும். அந்த குட்டி எஸ்கேப் ஆகி ஒழியணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பிளான்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த குட்டிகளையும் காப்பாற்றலாம். ஸோ நிறைய ஃபாக்ஸ்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே மைக்ரோ பெல்லட்ஸு, மைக்ரோ வேர்ம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஃபினியா, பிரெயின் ஸ்டிம்ப்பு, மொய்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு கொடுக்கலாம் கைஸ். அதிலே ஃப்ரோசனாக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் இதுங்க போகிற குட்டி மீன்கள் இருக்குது பாருங்கள். அந்த குட்டிங்களுக்கெலாம் நீங்கள் இன்ஃபோசோரியா இந்த மாதிரி சின்ன ஃபுட்டஸ் எல்லாம் வேறு கொடுக்கணும். வினிகரில் அந்த மாதிரிலாம் டேங்கில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி மாலி காப்பியில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ கைஸ், மாலி காப்பியோட ஃபேமிலி சேர்ந்தது தான் இந்த மீன்களும். அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபேமிலி நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா போசிலிடை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கப்பி, மாலி அண்டு இந்த மீனும் சேர்த்து தான். ஸோ இது மாதிரி நிறைய லைபர்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஎச் லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸ்லேருந்து 27 செல்சியஸ். அண்ட் டிடிஎஸ் லெவல் என்னோட ஒப்பீனியன் தான் 50 ppmல இருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை கைஸ்.